சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க தான். அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணைவரோடையோ அல்லது இரண்டாவது குழந்தையோடையோ ஒரு சண்டைக்கு தான் சண்டை வரும், அப்புறம் சமாதானமாகும். சண்டைக்கு பின்பு தாம்பத்தியம்னா அது இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுடைய மனைவி ஒரு அதிர்ஷ்டமானவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய முன்னேற்றமானது கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் போகும். இவங்க ஒரு கருத்து இருப்பாங்க, அதாவது இவங்க ஒரு சாமி கும்பிடுவாங்க அல்லது அசைவம் சாப்பிட்றாங்க. சிம்மராசி சிம்ம லக்னம்னா வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் சைவமாக இருக்கிறதோ அல்லது ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதோ இது இயற்கையாகவே வரும். ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடமே குரு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் கண்டங்கள் ரெண்டுமே வரும். மஞ்சக்காமால் நோயினாலேயோ அல்லது திடீர் பெரும் பணம் கிடைக்கிறதுனாலையோ வாய்ப்பு இருக்கும். ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு 5க்கும் 8க்கும் குரு இருக்கிறதுனால இந்த சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும்.